வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 2026ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்லன்னா ஒரு ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டாபிக்க நான் சொன்ன உடனேயே உங்களுக்கு நீங்களே ஒரு அனுமானத்துக்கு வந்திருப்பீங்க. இவர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இவர் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாரு அப்படின்னு வந்திருப்பீங்க. ஸோ அதனால இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சார்பும் எடுக்காமல் நான் 2ஓட அ அ நல்லது, கெட்டத சொல்றேன். முடிவுகள நீங்களே எடுங்க. நான் இந்த வீடியோல எந்த ஒரு க்ளோஷரும் குடுக்க போறது கிடையாது. இதுதான் நீங்க பண்ணணும்னு சொல்லப் போறது கிடையாது. சில ஃபேக்ட்ஸ மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். முடிவுகள் உங்க கையில தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு லேண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அ நம்ம இடங்கள் பல்வேறு வகையான இடங்கள் இருக்கு. அபார்ட்மெண்ட் இருக்கு, வீடுகள் இருக்கு, லேண்ட் இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள நம்ம இடங்கள் அப்படிங்கிறதுல கேட்டகரைஸ் அ பண்ணலாம். ஸோ இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஆர்வத்தோட முதலீடு பண்றோம். 50,00,000, 1,00,00,000, 2,00,00,000 இப்படிலாம் முதலீடு பண்ணும்போது நம்ம எந்த ஒரு கவலையும் படுவது கிடையாது. அது கடன் வாங்கி செய்தாலும். ஏன்னா, இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இடம் தான் அதிகாரம். நம்ம எல்லாருமே விரும்பக்கூடியது. ஒரு அழகான வீட்டில நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவருடைய கனவும். ஸோ, அதனால வீட நம்ம தவிர்க்கவே முடியாது. இடங்களை தவிர்க்கவே முடியாது. ஸோ, எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கும்போது, இடத்துக்கு மாற்று எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ, பாயிண்ட் நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா, இடத்தை நம்ம பயன்படுத்தலாம். அந்த பயன்படுத்துவதற்காக பலரும் இடத்தை அ வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2வது விஷயமும் நம்ம இடத்த பத்தி பார்த்துட்டோம். 3வது பார்த்தீங்கன்னா, இடங்களை நம்ம ஜெனரேஷனா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம். பலரும் அதுக்காக தான் நிலத்த ரொம்ப விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய இன்றைய வாழ்வை நம்ம அடகு வைத்து ஓடுவதற்கு காரணமே நம்ம பிள்ளைகளுக்காக தான். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இடங்கள் வாங்கணும், வீடுகள் வாங்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய ஆசையாக இருக்கு. இது நம்ம முதல் பாயிண்ட் எமோஷனோட கனெக்ட் பண்ணாலும், இத சொத்தாக நம்ம பாவிக்கலாம் அப்படிங்கிற புரிதல் நம்ம பெரும்பான்மையோரோட இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிலத்துல நமக்கும் நிலத்துக்கும் இருக்கிற உறவு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்வெஸ்ட்மென்ட்ன்னு வரும்போது, நிலத்துல பார்த்தீங்கன்னா, பெரிய ஆரம்ப கட்ட முதலீடு நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா 50,00,000, 1,00,00,000 அப்படிங்கும்போது, அது ஒரு பெரிய பணம். ஸோ என்ட்ரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த என்ட்ரிய நம்ம எளிமைப்படுத்திட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக பல இடங்களை வாங்குவது தவறே கிடையாது. இப்போ இந்த பக்கம் அப்படியே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட வரோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க ரூ. 100, ரூ. 500 இருந்தாலே அதுல என்ட்ரி குடுக்கலாம், வாங்கலாம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நமக்கு எந்த ஒரு எமோஷன் கனெக்ட்டும் கிடையாதுன்னு சொல்லலாம். எப்படி நிலத்துக்கு அவ்ளோ எமோஷன் கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோமோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. நம்ம இன்னைக்கு வாங்குறோம், நாளைக்கு பணம் தேவைப்படுதுன்னா, அத நம்ம ரிடெம்ப்ஷன் குடுத்துட்டு வெளிய வந்துரலாம். ஸோ எமோஷன் கனெக்ட் கிடையாது. என்ட்ரி ரொம்ப சின்ன என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிலத்தை பார்க்கும்போது, நாம நம்மளுடைய வருமானத்துல அதிக அளவு அதுல போறதுக்கு இஎம்ஐக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாம பல்வேறு தரப்பினர் சொல்றது, நம்மளுடைய வருமானத்துல 30% மேல இஎம்ஐ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். இந்த பக்கம் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 30% அப்படிங்கிற அளவுக்கு போகாது. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுனாலும், அது உங்க கைக்குள்ளேயே இருக்கும். நீங்க ஒரு மாதத்தில் முதலீடு பண்ணலாம். அடுத்த மாதத்தில் முதலீடு பண்ணாமல் இருக்கலாம். எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா, அந்த எஸ்ஐபிய பாஸ் பண்ணலாம். இப்படி தேவை ஏற்படும்போது நீங்க முதலீடு பண்ணலாம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு நீங்க கடனில் வீடு வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம 3 விஷயத்த இதுவரைக்கி பார்த்திருப்போம். அடுத்தது வருமானம் அப்படிங்கிற அளவுல பார்க்கலாம். நமக்கு நிலத்தில் ர வாங்கி அத வாடகைக்கு விட்டோம் அப்படின்னா, 2லிருந்து 3% நமக்கு ரென்டல் ஈல்டு கிடைக்கும். அதனுடன் நம்ம கேப்பிட்டல் அப்ரிசியேஷன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 7லிருந்து 9% தான் நமக்கு பரவலாக கேப்பிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கும். நீங்க நிலத்த வாங்குறீங்க, மறுபடியும் நீங்க நிலத்த விக்கிறீங்க அப்படிங்கும்போது, பெரிய பணமாக தெரிந்தாலும், அதை வருடாந்திர வளர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது, சராசரியாக 7லிருந்து 9% தான் இருக்கும். நீங்க உங்களுடைய நிலத்துக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு, நீங்க ரிட்டர்ன் கால்குலேட்டர்ன்னு சொல்லி வலைதளத்தில போட்டாலே போதும். உங்களுக்கு ரிட்டர்ன் கால்குலேட்டர் வந்துரும். அதுல பர்ச்சேஸ் பிரைஸ்ன்னு இருக்கும். செல்லிங் பிரைஸ் ஆர் கரண்ட் பிரைஸ்ன்னு இருக்கும். இத 2த்தையும் போட்டுட்டு, எவ்வளவு வருடம் அந்த அ அ அசட்ட நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னும் போடுங்க. உங்களோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ சொல்லுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நான் சொல்றேன் 7 டூ 9ங்கிறேன். அப்ப நீங்க கமெண்ட்ல போட்டுடுவீங்க. இவனுக்கு என்ன தெரியும்? எங்க ஊர்ல டபுள் ஆயிடுச்சு, ட்ரிபிள் ஆயிடுச்சும்பீங்க. நான் வாங்குனேன் 50% ஏறிடுச்சுன்னு சொல்லுவீங்க. நம்ம எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டியது,
நம்மளுடைய வருமானத்தை அப்சல்யூட் டெர்ம்ஸ்ல பார்க்கவே கூடாது. வருடாந்திர வளர்ச்சி தான் பார்க்கணும். ஸோ, அதனால இந்த ஒரு சின்ன எக்சர்சைஸ் எனக்காக நீங்க பண்ணிட்டு, நீங்க கமெண்ட்ல போடுங்க. நம்ம அத வந்து பரவலாக எவ்வளவு சராசரி குடுக்குது நிலத்தில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ, நம்ம 7 to 9, 9ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரென்டல் ஈல்டு 3% குடுக்கும்போது, நமக்கு 12% வந்து இங்க வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம், நிலத்தில். அதுவே வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சராசரியாக 15% நமக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் க க கிடைக்குது. இப்ப ரிஸ்க்குக்கு வருவோம். என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலத்தில இருக்கிற மிக முக்கியமான ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி ரிஸ்க். இது ரொம்ப நம்ம எல்லாருமே என்ன நெனச்சுக்கிறோம், நம்ம ஒரு ரூ. 1,00,000 முதலீடு பண்றோம். அந்த ரூ. 1,00,000 ரூ. 50,000 இறங்குனா மட்டும் தான் ரிஸ்க்குன்னு நெனச்சுக்கிறோம். அது மட்டுமே ரிஸ்க் கிடையாது. இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க். நம்ம ஒரு 50,00,000 1,00,00,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு பணம் தேவைப்படும்போது அத எடுக்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட நம்ம 10 வருஷம் வச்சிருந்தோம்னா, நம்ம போட்ட அந்த 10,00,000 அப்படிங்கிறது 10,00,00,000 ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா 2வது வருஷமே எனக்கு பணம் தேவைப்படுதுன்னா, நான் எங்க போய் நிப்பேன்? ஸோ, இந்த ரிஸ்க் வந்து அ அதுல இருக்கு. கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கும் இருக்கு. இப்படி மல்டிபிள் ரிஸ்க் இருக்கு. நீங்க அத புரிஞ்சுக்கோங்க. இந்த நிலத்திலயும் ரிஸ்க் இருக்கு. நம்ம ரிஸ்க் இல்லன்னே சொல்லி பழகுனதுனால், நான் அழுத்த திருத்தமாக நிலத்திலயும் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதே மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு வரும்போது, நம்ம 15% ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அங்க மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் ரிஸ்க்னா, நம்ம பொருளாதாரத்தில ஏதாவது ஒரு தடுமாற்றம் வந்தது அப்படின்னா, அந்த அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு. பலரும் சொல்லி நான் கேட்டிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லாஸே வராது. நீங்க நீண்ட கால அடிப்படையில முதலீடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கட்டாயம் லாபம் தான் வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேள்வி கேட்டிருக்கேன். அப்படி கிடையவே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்துடன் தொடர்புடையது. நமக்கு இந்தியா மேல் நம்பிக்கை இருந்தால், இந்தியாவில் அனைத்து வளங்களும் இருக்கிறது. இந்தியா தொடர்ந்து வளர்ந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த 15% ரிட்டர்ன்ஸ் குடுக்குறதுல. அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம அந்த பக்கமே போக்கூடாது. ஸோ, மார்க்கெட்டோட தொடர்புடைய ஒரு ரிஸ்க் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ, நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? எமோஷனல் கனெக்ட் வந்து பார்த்தோம். நம்மளுடைய அ ரிட்டர்ன் பார்த்தோம். ரிஸ்க் வந்து அ பார்த்தோம். என்ட்ரி எதுல டிஃபிகல்ட்டா இருக்கு, எதுல ஈஸியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அஃப்கோர்ஸ் லிக்விடிட்டியும் நம்ம பார்த்துட்டோம் ரிஸ்க் பார்க்கும்போதே. ஸோ, நம்ம தனியாவும் ஒரு லிக்விடிட்டிய பார்த்துரலாம். லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பனிப்பாறை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உங்க முன்னாடி ஒரு பெரிய பனிப்பாறை இருக்குது. உங்களுக்கு தாகம் எடுக்குது. அந்த நேரத்தில தண்ணி குடிக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, அந்த பனிப்பாறை உருகுவதற்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னா, நீங்க அந்த 1 வாரத்தில தாகத்திலே தவிச்சிருவீங்க. இறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ, இதுதான் லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க பெரிய சொத்துக்கள் வச்சிருக்கலாம். அசெட் ரிச்சா இருக்கலாம். ஆனா, உங்ககிட்ட கேஷ் ஃப்ளோ இல்ல அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் ரொம்ப கடினமாக நீங்க கடத்துற தேவை எழும். ஸோ, அந்த லிக்விடிட்டிய வந்து நம்ம உறுதிப்படுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸால முடியும். ரியல் எஸ்டேட்டால முடியாது. நிலத்தால முடியாது. ஏன்னா, உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கும்போது, ஒரு இடத்த விக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணாது. ஆனா, இதுவே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா நீங்க எளிமையா வித்துட்டு போயிடுவீங்க. ஏன்னா, இது பாயிண்ட் நம்பர் 1ஓட தொடர்புடையது. எமோஷனல் கனெக்ட் வந்து கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல. அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ நீங்க உங்களுக்கு தேவை எழும்போது விப்பீங்க. ஆனா, நிலம் வந்து பார்த்தீங்கன்னா, அத விக்கக்கூடாது. நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. இத நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ, இந்த 5 பாயிண்ட்ட வந்து நான் உங்களுக்கு பிரிச்சு குடுத்துருக்கேன். இதுல எது உங்களுக்கு வேணும்னு எடுத்துக்கோங்க. எது வேணான்னு முடிவு பண்ணுங்க. ஒரு எக்ஸர்சைஸும் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அத கமெண்ட்ல போடுங்க. நம்ம மற்றொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.